வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி லன்ச் ரெசிபிக்கு சூப்பராக புதினா கொத்தமல்லி தேங்காய் பால் சாதம் குக்கரில் 1 பாட் ரெசிபியாக இப்படி லஞ்சுக்கு செய்து கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. சூப்பராக அருமையாக பொலன்னு வந்ததுங்க. இது நான் நார்மல் ரைஸ்லேயே நம்ம அந்த பொன்னி பச்சரிசியிலேயே செய்திருந்தேங்க. பொன்னீரா ரைஸ்லேயே செய்தது அருமையான இந்த ரைஸ் வந்து நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். நல்லா சூடாக வச்சு கொடுத்தா சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கொஞ்சமாக கழுவி 5 எடுத்து வச்சிடலாம். தக்காளி வந்து ஒரு 3 கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். 2 பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் 2 நைஸாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது பட்டாணி சீசன்றதால நம்ம நிறையாவே இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருந்தேங்க. தேங்காய் ஒரு அரை மூடி திரி வச்சுக்கலாம். தேங்காய் பால் பிழியறதுக்கு இஞ்சி பூண்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுக்கு 2 டம்ளர் அளவு பொன்னி பச்சரிசி தாங்க தண்ணி ஊற்றி கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். தேங்காய் பால் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். அதில் 1 டம்ளர் வரும். நம்ம இது 2 தடவை அரைச்சி வடிகட்டி பிழிஞ்சு எடுத்து வச்சுருவோம். இஞ்சி பூண்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இந்த கொத்தமல்லி, கழுவின கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இந்த பேஸ்ட்டு தான் இந்த சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே கொடுக்கும். நம்ம இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், ஸ்டார் ஆனீஸ், 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுப்பட்டதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுட்டு லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. கூடவே தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கின பிறகு நம்ம பட்டாணியை சேர்த்துடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் அது இதில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருவோம். இதெல்லாம் ஆட் பண்ணால் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இதுவும் நம்ம நல்லா வதக்கிட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு இப்போ நம்ம அரிசி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்குறோங்க. வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இது போல் வறுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடிய விட்டு போட்டுடலாம். இப்போ ஒரு 1.5 2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான தண்ணீர் வந்து நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருந்தோம். அது 1 டம்ளர், 2 டம்ளர் வந்து நார்மல் வாட்டரை ஊற்றிக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாங்க. 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வந்து வெயிட் போட்டு 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவாங்க. சூப்பரான புதினா கொத்தமல்லி தேங்காய் பால் சாதம் தயாராகிடுங்க. இதனால் பிரியாணி வாசத்தில் சூப்பராக அருமையாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். இப்போ நான் விசில் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டேங்க. வெயிட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியில் மெதுவாக அது போல் கிளறிடலாம். நல்லா பொலன்னு அருமையான புதினா கொத்தமல்லி தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தயிரில் போட்ட வெங்காயம்
வெங்காய தயிர் பச்சடி, வாழைக்காய் வறுவலும் பண்ணியிருந்தேங்க. இதை நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக அருமையாக செய்யலாங்க. குயிக்காகவும் ஒரு பாத்திரத்துலேயே ஒன் பாட்டாக நம்ம இது செய்யலாம். நீங்களும் லஞ்சுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.